இமயமலைச்சாரலில் ஒரு தவயோகி வீற்றிருந்தார். அவரை காண பிரசித்தி பெற்ற மடத்தின் தலைவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இந்த தவயோகியோ மௌனம் கலையாமல் அப்படியே மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார். சில நாட்களாக என் மனம் சஞ்சலப்படுகிறது, சங்கடப்படுகிறது என்றார். அதற்கு அந்த தவயோகியோ, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, எங்களுடைய மடம் புராதனமானதும் பழமையானதும் தொன்மையானதும் கீர்த்தி கொண்டதாக இருந்த அந்த மடம் வழிவழியாக மடத்தின் தலைவர் இருந்தார்கள். ஆனால் உலக நாடுகளிலிருந்து அனைவரும் வந்தார்கள். இப்போது யாரும் வருவதில்லை. இந்த மடம் உண்மைவிட சிறக்கவில்லை. இந்த மடத்தில் உள்ள சீடர்கள் மற்றவர்களிடம் யானோ தானோ என்று நடந்து கொள்கிறார்கள். இதற்கு பரிகாரம் என்ன செய்வதென்று புரியவில்லை என்று கேட்டார் அந்த மடத்தின் தலைவர். அதற்கு அந்த தவயோகியோ, ஐயா, உங்களுடைய இடத்தில் உங்களுக்கு இடையில் ஒரு தேவதூதன் இருக்கிறான். நீங்கள் கண்டு உணரவில்லை. ஆகையால் அந்த தேவதூதனை யார் கண்டு உணர்கிறீர்களோ அப்போதுதான் அந்த மடம் முன்பை விட பிரசித்தி அடைய முடியும் என்றார். ஐயா, என்ன சொல்லுங்க? ஆமாப்பா என்று கேட்டார். சரி, அங்கிருந்து விடைபெற்று தன்னுடைய மடத்திற்கு வருகிறார். அனைவரையும் அழைக்கிறார். அழைத்து பேசுகிறார். இவரையும் போல சாரல் இருந்த அந்த தவயோகி சொன்னவுடன் ஒருவருக்கொரு துணுக்கிட்டார்கள். நம்மளிடையே தேவதூதரா, நமக்குள் இருக்கிறாரா என்று அன்று முதல் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாற்றிக் கொண்டார்கள். இந்நிலை இருக்க மற்றவர் வெளியிலிருந்து பார்க்கின்ற போது மடம் ஒழுக்கத்துடனும் பண்பாடுடனும் நாகரிகத்தில் இருப்பதால் அனைவரும் மடத்திற்கு வந்தார்கள். வெளிநாடுகளெல்லாம் வந்தார்கள். முன்ன இந்த மடம் பிரசித்தி பெற்றது. அந்த மடத்தலைவர் உணர்ந்தார், எங்கும் இறைவனில்லை. அந்த தவயோகி சொன்னது என்னவென்றால், மடத்தில் தேவதூதராக இருப்பது தேவதூதர் இல்லை, நமக்குள் இறைவன் தூதுவராக இருந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தினார் நாம் இறைநிலை அடையலாம் என்று உணர்ந்தார், அறிந்தார். நானும் விடைபெறுகிறேன் அன்பு நண்பர்களே.